ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது 2015 தொடர்ச்சியான மூன்றாவது பாட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1ஓட 21வது கேள்வியிலேருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல 2 வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது முதலாவது கேள்வியிலேருந்து 20வது கேள்வி வரைக்கும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன 20வது கேள்வியிலேருந்து 30வது கேள்வி வரைக்கும் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ரைட். ஸோ மறக்காம என்ன செய்யுங்க, வீடியோ பார்க்குறது முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க யூடியூப்பை. அண்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எங்களை. அப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய மாதிரி இருப்பேன். ஸோ அப்போ கேள்விக்குள்ள நாங்கள் போகலாம். 21வது கேள்வி 2015 21வது கேள்வி என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு தாயத்தை பற்றி காட்சிக்கலாம் சரிண்ணே. அப்போ தாயத்தின் கூட்டல் கழித்தல் என்றவர் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே. எங்களுக்கு அந்த பெருக்கல் மட்டும்தான் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் தாயத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமானதாக காணப்படும். ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு கேட்டிருக்க கேள்வியில பார்த்தீங்கன்னா கூட்டல் தான் தந்தையான. அப்போ கூட்டல் சம்பந்தம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க என்ன சொன்னான்னு சொன்னா, அதாவது 21வது கேள்வியில -1 0 எக்ஸும் y-யும் இருக்குதாம், சக 3 2 0 x என்ற மாதிரி இருக்குதாம், சக என்ன அப்படின்னு சொன்னாங்க சமன் சமனுக்கு இங்கால 2 மடங்கு சானே 2 மடங்கு 1 1 ரைட் 2 6. அப்ப இதுல நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த 2 மடங்கு என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த 4 இலக்கம் இருக்க அந்த 4 இலக்கத்துல இருந்து 2 வெளியா எடுத்து வைக்கணும் பொது எடுக்கிற மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 2x + 4 சொன்னா இது 2க்கு நாங்க என்ன செய்யறோம், 2 வெளியா எடுத்து காரணிப்படுத்துவோம். என்னது எங்களுக்கு 2 என்னது எக்ஸக 2 மாதிரி. அதே தான் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது இதுக்குள்ள எல்லாத்துக்குமே 2 எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தா மட்டும்தான் முன்னால 2 எடுப்பாங்க. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டல் கழித்தல் 2 வரைக்குல இங்க இருக்கிற இலக்கத்தோட இங்க இருக்கிற இலக்கத்தை நான் கூட்டைக்குள்ள இந்த மூலையில உள்ள இலக்கம் வருவேன். அதே மாதிரி இந்த மூலையில உள்ள இலக்கத்தோட இந்த மூலையில உள்ள இலக்கத்தை கூட்டைக்குள்ள இந்த மூலையில உள்ள இலக்கம் உங்களுக்கு வரணும். ரைட்டா? அப்ப இவரோட இவர கூட்டைகளை இவர் வரணும் எங்களுக்கு. அப்ப அதே மாதிரி இவரோட இவர கூட்டை என்ன சரி இவங்க வேற வரணும். அதாவது எப்ப வரும்னா 2ஆவது உள்ளுக்கு பெருக்கிற பிறகு சரி. இப்ப நீங்க பாக்க நோமலா பாத்தீங்கன்னா -1 3 -1 3 சொன்னா வேற என்ன செய்யும் கழிவிட போகுது. அப்ப 1 கிடையாது எங்களுக்கு. என்ன வரணும் எங்களுக்கு கழிப்பட்டா 2 பெருக்கி பாருங்க 2 2 கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இவரை உள்ளுக்கு உடைச்சு 2ஆல போட்டு வரேன். அப்ப என்ன வர போகுது 2 2 4 12 மாதிரி இருக்க போறேன். 2 2 4 12 மாதிரி இருக்க போறேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா -1 0 இப்ப நீங்க இப்ப செக் பண்ணி பார்ப்போம் நேரடியாக என்ன பண்ணிப்பான் எங்களுக்கு வேற குறி கழிப்பட்டன 2 வருது. அதே மாதிரி 0ம் 2ம் கூட்டுப்பட்டு 2 வர சரியா தானுங்க. அப்ப எக்ஸும் 0ம் கூட்டுப்பட்ட யார் வரணும்னு சொன்னா 4 வரணும். அப்ப எங்களுக்கு எக்ஸோட 0த்தை கூட்டின யார் வரணும் 4 வரணும். அப்ப எக்ஸம் என்ன எங்களுக்கு இதுல இருந்து விளங்கி கொள்ளுது 4ன்னு சொல்லி. அதே மாதிரி y-யும் x-ஐயும் கூட்டினா யார் வரணும் 12 வரணும். அப்ப y எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன 12 இருக்க போகுது. y எங்களுக்கு தெரியாது, எக்ஸ் தெரியும் எங்களுக்கு 4 கண்டுட்டோம் 12 கூட்டுப்புற நாங்களை கழிப்பட்டா y சமன் எங்களுக்கு என்னவா இருக்கும் 8 இருக்க போறேன். அப்ப இவரான எங்களுக்கு என்ன தாயத்தின் சின்ன கேள்வி. ஓகே விளங்கிக்கொள்ளுதா? அடுத்தது பாருங்க, அதாவது 22வது கேள்வி. ரைட். ஒரு கூம்பின் அடியின் பரிதி 16 பை சென்டிமீட்டர் ஆகும். அதன் அடியின் ஆரையை காட்டாம் சாய் உயரத்தை நாம் 10 சென்டிமீட்டர் செங்குத்திரத்தையும் கேட்டுருக்காங்க. அப்ப கூம்புன்றது எப்படி இருக்க போறேன்னு சொன்னா இந்த வடிவத்துல எங்களுக்கு இருக்க போற இவரான எங்களுக்கு கூம்பின் அடியின் பரிதி என்ற சொல்லிகள் எங்களுக்கு என்ன சுற்றளவுன்னு வரப்போது. சுற்றளவுன்னு சொல்லிகள் பாத்தீங்கன்னு சொன்னா யாருன்ற சுற்றளவு இந்த வட்டத்துல கீழே உள்ள வட்டத்தின். அப்ப அவர் இந்த ஆரை 6 வச்சோம்னு சொன்னா இந்த கூம்புல செங்குத்திரத்தை எச்சுன்னு வச்சோம்னு சொன்னா இதுவரை 10 வச்சுக்கான. அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது சொல்லிக்கான எங்களுக்கு என்ன இந்த பரிதியின் நீளம் 16 பையா. அப்ப பரிதி எங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னது சமனா இருக்க போற 2 பை 6 ஏன் வட்டத்தில பரப்பளவுக்கு என்ன வட்ட சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு 2 பை 6 இருக்க போற. அப்ப 2 பை 6 எங்களுக்கு என்ன 16 பையா இருக்க போகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பெருக்கிற பை இங்க பிரிபடும். அப்ப பையும் என்ன செஞ்சிடும் இல்லா போயிடுவேன். பெருக்கிற 2 இங்க அது பிரிக்கும். அப்ப பிரிச்சாலே வரப்போது எங்களுக்கு 8 இருக்க போகுது. அப்ப ஆசம் எங்களுக்கு என்ன 8. அப்ப இதுதான் எங்களுக்கு என்ன முதலாவது கேள்வி கேட்டாங்க. அப்ப என்ன எங்களுக்கு 8 சென்டிமீட்டர் ஆரே கேட்டுருக்காங்க 8 என்னவா இருக்க போற சென்டிமீட்டர். 2வது கேள்வி கேட்டுருக்காங்க அது இவர் 8ன்னு சொன்னா இவர் 10ன்னு சொன்னா இவர் யாரா எங்களுக்கு தெரியும் 15 வளமையா நாங்க பாக்குற முக்கோணி இவர் 10 இவர் 8ன்னு சொன்னா இவர் 6ன்னு சொல்லி நாங்க சட்டன்னு போட்டுட்டு போலாம். அதே மாதிரி எங்களுக்கு என்ன 3 முக்கோணி இருக்கிறா இல்லையா, என்னென்ன முக்கோணி எங்களுக்கு
இவர் 4 இவர் 3 சொன்னா இவர் என்னவா இருக்கும் எங்களுக்கு 5. ஆனா இந்த 3 நாளும் மாறி இருக்கலாம், இந்த செம்பக்கம் மட்டும் மாறாது, 5 என்றவர் இருப்பார். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இவர் எங்களுக்கு வளமையா மாறதுல அடுத்தது 6 8 சொன்னா அடுத்தது 10. எங்களுக்கு வளமையா மாற ஒரு முக்கோணியா. நீங்க பைதா சைடும் போட்டு காணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நேரடியாவே எச்சமன் எங்களுக்கு 6 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டு போனாலும் சரி, அப்படி இல்லாட்டி பைதா சைடு நாங்க போட்டு எடுப்போம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கோணி. அப்ப இன்னும் ஒரு முக்கோணி இருக்கிற எங்களுக்கு என்னன்னு சொன்னா, அதாவது 1 12 அடுத்தது 5 சொன்னா அடுத்தது 13 இருக்கு. அப்ப இவர் எங்களுக்கு இருப்பார். இந்த 12 5 மாறி இருக்கலாம், இந்த 6 8 மாறி இருக்கலாம், 4 3 மாறி இருக்கலாம். ஆனா செங்கோணத்துக்கு எதிரில் செம்பக்கம் எங்களுக்கு என்ன இருக்கணும், 5 இருக்கணும் கட்டாயம். செங்கோணத்துக்கு எதிரில் செம்பக்கம் வந்து இவர் மாறக்கூடாது, 10 இருக்கணும். எதிரில் உள்ள பக்கம் இவர் மாறக்கூடாது, 13 இருக்கணும். இவர் மாற இல்லாது. அப்ப வரை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகே. அப்ப இப்ப நாங்க பார்த்தோம்னு சொல்லிக்க என்ன வரப்போறோம்னு சொன்னீங்களே அதை நாங்க சொல்லிட்டோம். அப்ப பைதகரஸ் தேர்ந்தபடி நாங்க போட்டாலும் பைதகரஸ் தேர்ந்த சோட்போம் நாங்க சுருக்கி வச்சுக்கோம். என்ன எங்களுக்கு செம்பக்கத்துல வர்க்கம் சோட்போமா, பைதகரஸ் தேர்ந்த சோட்போம். அப்ப செம்பக்கத்துல வர்க்கம் ஏனைய 2 பக்கங்கள், அதாவது எச்சின் வர்க்கம் சக என்ன 8 வர்க்கம், ஏனைய 2 பக்கங்கள வர்க்கம் கூட்டு தை சமன் சொல்லி நாங்க சுருக்கி வச்சுக்கோம். 50 100 சமன் எச்சின் வர்க்கம் சக 8 64 கூட்டுப்பர் 65 அந்த கழிப்பட்டா 36 சமன் எச்சின் வர்க்கம். வர்க்கம் இங்கால போய்க்கலாம், வர்க்க மூலம் 36 சமணங்களை. அப்ப எச்சமனங்களுக்கு என்ன 6 இருக்கும். நான் உங்களுக்கு வளமையா சொல்லியிருப்பேன், வர்க்க மூலம் 4 எடுக்கல என்ன செய்யறேன், நாங்க சகோ சய போடணும்னு சொல்லியிருப்பேன். நான் இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ஜஸ்ட் வந்து சகவம் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். என்ன காரணம் சொன்னா, சய எனக்கு தேவையில்லை, இது பார்ட் 1 தானே, ஸோ எனக்கு விட வரப்போது சகா தான் விட வரப்போன்னு எனக்கு ஐடியா தெரியும். என்ன ரீசன் சொன்னா, எனக்கு இவர் நீளம் வந்து எங்களுக்கு -1 சென்டிமீட்டர், -2 சென்டிமீட்டர், -3 சென்டிமீட்டர், -2 நாங்க அளக்குறது கிடையாது. அவ -6ன்றது எங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அதனால நேரடியாக நாங்க என்ன செய்யணும், அவரை நாங்க போட்டுட்டோம். சரியா? அடுத்த கேள்வி எத்தனாவது, 23வது கேள்வி. 23வது கேள்வி. 23வது கேள்வி என்ன சொல்றான்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு முக்கோணம் எடுத்து வந்து வச்சுக்காங்க. லைக் அப்ப அவர் சம்பந்தமான காட்சிக்காங்க பாப்போம் என்ன மாதிரி சொல்லி. சரியா? மேல கொஞ்சம் தெரியல, நான் போட் கொஞ்சம் ஓகே ரைட் ஓகே. அப்ப அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கல. சரியா? சோ என்ன சரி, இவரை வந்து கிளியர் பண்ணிக்கொள்றேன். பாருங்க, சமகோண முக்கோணை பற்றிய அறிவை பயன்படுத்தி சமகோண முக்கோணி என்று சொல்லிக்கல எங்களுக்கு என்னன்னு சொன்னா இயல்பொத்த முக்கோணிகள். இயல்பொத்த முக்கோணிகள் என்று சொன்னா எப்படி இருக்கும்னு சொன்னா, பக்கங்கள் விகித சமனாக இருக்கும். அதாவது ஏதோ ஒரு கோணத்துக்கு எதிருள்ள பக்கம் அதே மாதிரி அந்த முக்கோணிகள் ஏதோ ஒரு கோணத்துக்கு எதிருள்ள பக்கத்துக்கு என்னவா இருக்க போற, விகிதமாய் இருக்க போகுது. அந்த விகிதங்கள் வந்து 3க்கும் என்ன செய்ய, ஒன்று கொண்டு சமனாய் இருக்க போற. அதுதான். அப்ப நாங்க இந்த படத்தை நாங்க நோட் பண்ணி கொண்டு பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல சமகோணம் சொல்லிக்கல கோணத்தை நாங்க பிடிக்க வேணும். எதை பிடிக்கணும், கோணத்தை பிடிக்க வேணும். சரிதானே? அப்ப இங்க பாப்போம், இப்படி இருக்கார், இப்படி இருக்கார். ரைட். இவரும் சமாந்திரம் சொல்லிக்காங்க. படத்துல சமாந்திரம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப 6 இவர் 4 இவர் 35 இவர் எங்களுக்கு எக்ஸாம், இவர் எங்களுக்கு 5 இவர் எங்களுக்கு 35. ரைட். இவ்வளவுதான் தந்து வச்சுக்காங்க. சரிதானே? இவர் 6 சென்டிமீட்டர் இவர் 4 சென்டிமீட்டர். ரைட். இதுல என்ன எக்ஸாக்க வேண்டாம். அப்ப சமகோண முக்கோண, அதாவது இயல்பத்த முக்கோணிகள் பயன்படுத்தி நாங்க செய்ய போறோம். அப்ப பாருங்க என்ன மாதிரின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு சமகோணம் 3 கோணத்தையும் நாங்க சமப்படுத்தவன எந்தெந்த கோணம் சமம்னு சொல்லி இவர் சமன்னு தந்துட்டானு. அடுத்த பாருங்க, இவரும் சமாந்திரம். சமாந்திர கோணம் ஒரு குறுக்கோண இடைவெட்டிக்கு உண்டாகிற ஒன்று விட்ட கோணங்கள் எங்களுக்கு என்ன சமனா இருக்க போகுது. அப்ப இவர் ஏதோ ஒன்று சொன்னா இவர் ஏதோ ஒன்று. இங்க பாருங்க, அப்ப இந்த முக்கோணில் இங்க ஒரு கோணம், இந்த முக்கோணம் இங்க ஒரு கோணம் சமனா இருக்கு. அப்ப இவர் ரெண்டையும் கூட்ட வார என்ன கழிக்கப்பட்டு வர போற இந்த விட அதே மாதிரி தான், அதே தான் ரெண்டையும் கூட்டி கழிக்கப்பட்டு வர போற விட இவரும் என்ன எங்களுக்கு சமனா இருக்கு. அப்ப இவரும் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அதாவது வெளிப்பட உண்மையின்படி இவரும் எங்களுக்கு சமனா இருக்க போற. சரிதானே? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப நாங்க பார்க்க போறோம் எக்ஸ் எங்களுக்கு வேணும். அப்ப எக்ஸ் எந்த கோணத்துக்கு எதிராக இருக்காருன்னா பெரிய முக்கோணி. சரிதானே? பெரிய முக்கோணின் கீழ் குட்டி முக்கோணி இந்த மாதிரி எடுக்கணும். அப்ப எக்ஸ் யாருக்கு எதிராக இருக்காரு, எங்களுக்கு 35 பாய்க்கு எதிராக எக்ஸ் இருக்கா. அப்ப என்ன செய்யணும், எக்ஸின் கீழ் என்ன வரப்போகுதுன்னா இங்க 35 பாய்க்கு எதிராக என்ன இருக்காரு, எங்களுக்கு குட்டி முக்கோணில 6 சமன். அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் தேவை. தெரிஞ்ச பக்கம் எங்களுக்கு என்ன, இந்த பக்கம் தெரியுமா, 6 நாளும் பார்த்து இந்த பக்கம் யாருக்கு எதிராக இருக்கார், இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கார் 6 நாளும் பார்த்து. அவ பெரிய முக்கோணில 10 கீழ் என்ன வரப்போகுது, எங்களுக்கு சின்ன முக்கோணில அதே கோணத்துக்கு யார் இருக்காரு, 5 இருக்காரு. அவ்வளவுதான். அப்ப சுருக்கி சொன்னா எக்ஸிங்கில் 6 சமம் என்ன 2 இருக்க போகுது. ஏன்னா அவ பிரிக்கிற ஆரங்க பிரிக்கிற எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன 12 சென்டிமீட்டர். எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன இருக்க போற
12 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப இவ்வளவுதான் சமகோண முக்கோணி என்று சொல்லிக்கல, இவ்வளவு தாண்டாப்பா. அடுத்தது பாருங்க 24வது, முதலாம் உறுப்பு ஒன்றாகவும் பொது விகிதம் 2ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் முதல் எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கான கோவை எண் சார்பில் எழுதிட்டான். அப்ப 10ஆம் உறுப்பு 10 உறுப்புகளோட கூட்டுத்தொகை 20 உறுப்புன்னு கேட்கல, எண் உறுப்பு அது 5ஆம் இருக்கலாம், 10ஆம் இருக்கலாம், 100ஆம் இருக்கலாமே, லட்சமாவும் இருக்கலாமுங்க. சோ அப்படி இருக்கீங்கள எங்களுக்கு என்ன கேட்டுக்கான்னு சொன்னா அதுக்கான கோவையை திருட்டான். அப்ப நாங்க எண்ணுக்கு பிறகு பிறையிட எங்களுக்கு அதுக்கான விட வருவார். சரியான? அப்ப பாருங்க முதலாம் உறுப்பு ஒன்றாம். அப்ப என்ன செய்யறேன்னு சொல்றாங்களே, முதலாம் உறுப்புன்னு சொல்லிக்கல எங்களுக்கு என்ன எத்தனை கேள்வி, எங்களுக்கு 24வது கேள்வி. 24வது கேள்வியில ஏ சமன் ஒன்றாம், முதலாம் உறுப்பு ஒன்றாம், பொது விகிதம் அப்ப ஆர் சமன் 2ஆம். இப்படி இருக்கீங்கள பெருக்கல் விருத்தின் எண்ணாம் உறுப்புக்கான கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா எஸ்என் சமன் என்ன செய்யப்படுன்னு சொன்னா எண்ணிங்கள் 2 ஏ சக என் மைனஸ் 1 டி என்றது யாருன்னு கேட்டா கூட்டல் விருத்தின கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு. இது கூட்டல் விருத்தி கிடையாது. அப்ப இவங்களுக்கு என்ன பெருக்கல் விருத்தி. அப்ப என்ன செய்ய ஏ இன்டு ஆட்டுதப்போ என் மைனஸ் 1 கீழே பாருங்க, ஆட்டுதப்போ என் மேல இருக்க போது கீழே மைனஸ் 1, கீழே என்ன ஆர் மைனஸ் 1 இருக்க பாருங்க. இவர்களுக்கு என்ன எஸ்எனுக்கான சமம். அப்ப கொண்டே பேர் இட போறான். ஏ எவ்வளவு அவங்களுக்கு 1, ஏ 1, ஆர் எவ்வளவு 2, என்னாம் எத்தனாம் என்ன தெரியாது, என்னன்னு வச்சுக்கொள்ளும் மைனஸ் என்ன 1 யாரா இருக்க போற 2 மைனஸ் 1 ரைட்டு சொல்ல போறோம். அப்ப 2ல இருந்து 1 போனா 1, அப்ப இங்க 1 இல்லாம போயிடும். அப்ப என்ன வர போகுது 2 எண் மைனஸ் 1 இருக்க போற எஸ்எனுக்கான சமன்பாடு, அதாவது எண்ணாம் உறுப்பின் கூட்டுத்தொகைக்கான சமன்பாடா இருக்கு. ஓகே. அப்ப அடுத்தது 25வது கேள்வி விளங்கி கொண்டு சொன்னா 25வது கேள்வி. இருபத்தி 25வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா இவரை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது sin 30 அவ்வளவு தரப்படுகிற எக்ஸ் இன்டைன் டான்டிட்டானே பெருமதி கேட்டுறாங்க. அவ பாருங்க இது சின்ன விஷயம், எங்களுக்கு திருகோண கணித அட்டவணையிலேயே எங்களுக்கு என்ன இதை பற்றி நாங்க டீப்பா வந்து பாடம் சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு போடும் படைகளை அதுல நீங்க டீப்பா பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இதுல வந்து ஜஸ்ட் எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்க கத்துக்கொள்வோம். அப்ப இங்க பாருங்க இவர் 12 தந்து வச்சுக்காங்க, சரியானே, இவர் வந்து எக்ஸ் தந்து வச்சுக்காங்க, இவர் வந்து 30 பாயிண்ட் தந்து வச்சுக்காங்க. சோ இவர் எங்களுக்கு டீட்டாவும் இவர் எங்களுக்கு எட்டாம். அப்ப எங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு சொன்னா எக்ஸ் நாங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதான் கேட்டுக்காங்க. ஆனா sin 30 வந்து அரைன்னு தந்துக்காங்க. அப்ப sin 30 சொன்னா என்ன? அப்ப நான் இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோட விளங்கி எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செங்கோண முக்கோணில தான் எங்களுக்கு என்ன திருகோண கணிதம் வரப்போறேன். அப்ப நான் இவரை வந்து டீட்டா அப்படின்னு சொல்லி வச்சேன்னு சொன்னா இப்ப வழியா பார்த்துக்கொண்டு எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். இந்த செங்கோணத்துக்கு எதிர பக்கம் எப்பயுமே செம்பக்கம் என்ற மாதிரி சொல்லுவோம். செங்கோணத்துக்கு எதிர பக்கம் செம்பக்கம். நாங்க எந்த கோணத்தை எடுக்கிறோமோ அந்த கோணத்துக்கு எதிரொள்ள பக்கம் தான் எதிர்ப்பக்கம். கொள்ளுதா? ஒருவேளை இங்க நான் கோணத்தை எடுத்திருந்தேன்னு சொன்னா இந்த கோணத்துக்கு எதிரொள்ள பக்கம் தான் இவர் எதிர்ப்பக்கமா இருந்திருப்பார். அப்ப செம்பக்கம் போட்டும் எதிர்ப்பக்கம் போட்டும் என்ன ஒரு ஆள் பக்கம் என்ன இருக்கிறது அயல் பக்கம் என்றவர், அதாவது அயல் பக்கம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த சைன் தீட்டா கோஸ் தீட்டா டான் தீட்டா, அதாவது இதுல உள்ள கோணம் இது 30 பாயிண்ட் சொன்னா சைன் 30 கோஸ் 30 டான் 30 வரப்போறேன். இப்படி இருக்கீங்கள என்ன வரும்னு சொன்னா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அண்ட் எதிர்பக்கத்தின் கீழ் எங்களுக்கு அயல் பக்கமா இருக்கு. ரைட், ஓகே. அப்ப நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வோம் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே உங்களுக்கு ஏபிசிடி என்றவர் உங்களுக்கு தெரியும். அப்ப ஏபிசிடி சொல்லிக்கொண்டு வரைக்கல என்ன நடக்கும்னு சொன்னா PQRSTUV என்று வரப்போகுது. என்ன PQR என்னது PQRSTUVW என்ற மாதிரி போகுது. சோ இப்படி போய்கள பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் டி மண்டவர் எஸ்க்கு பிறகுதான் டி வார, எஸ்க்கு பிறகு என்ன வர எங்களுக்கு டி வார. அப்ப எஸ்க்கு பிறகு டி வர போடுறோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா எஸ்க்கு பிறகுதான் டி வரணும். ஆனா இடையில இன்னும் ஒரு ஆள் இருக்காரா இல்லையா, அவர் எங்களுக்கு சம்மந்தப்படாம இருக்காரா இல்லையா? இப்ப நாங்க சிய நாங்க இங்க ஏபிசியில நாங்க சியோட வச்சு ஒப்பிட்டு கதைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பக்கத்துல சிக்கு பக்கத்துல யாருமே இல்லை எங்களுக்கு ஒப்பிட்ட அளவுல. ஆனா கிட்ட கிட்ட யார் இருக்கணும் சொன்னா எஸ் டி தான் கிட்ட கிட்ட இருக்கணும். அப்ப எஸ்க்கு பிறகுதான் டி வரணும்ன்றது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப இடையில என்ன ஒரு ஆள் இருக்கார், அவர் யாருன்னு சொன்னா அந்த கொஸ்ன்றவர் சி. அவரை கொண்டு என்ன செய்யுங்க நடுவுல பூத்து விடுங்க, 2 பேரையும் பிரிச்சு விட்டு நிக்கிற மாதிரி என்ன செய்யுங்க விட்டு விடுங்க. அதாவது இருப்பாங்களே 2 பேரும் ஒரு அன்னி உண்ணியமா நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தான்னு சொன்னா ஒருத்தன் குறுக்க வந்து நிப்பான், நீ அங்க ஆளிரு நான் இங்க ஆளிடுறான்னு சொல்லி பிரிச்சு விட்டு நடுவுல நிப்பான்.
பிரிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பான்டா. அதே மாதிரி தானே செய்யுங்க, இவர் பிரிச்சு விட்டுட்டு அப்படியே என்ன செய்யறாரு, இங்கே இருக்க போறாரு இந்த ஜீவன். அப்ப சைனுக்கு பிறகுதான் கொஸ் என்ன டேன் வர போகுது, அது ரெண்டுக்கும் இடையில தான் கொஸ் வர போறேன். ஓகே, இங்கால பக்கத்தை நாங்க எடுத்துட்டோம். அப்ப இங்கால பக்கம் என்ன ஞாபகம் வச்சுக்கிறது ஏண்டா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, ஏனா சேனா ஆனா சேனா ஏனா ஆனா அப்படி கிடையாது. அந்த மட்டும் பானா 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 விடுங்க. பானா 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 பாப்பா பண்றதுக்கும் என்ன அந்த விடியலை கோழிகளுக்கு போடுவோம் தானே, இனிகள் கோழிகளை பாப்பா பண்ற மாதிரி அதை விடுங்க, பாப்பா விடுவோம் எல்லாத்தையும். சோ இங்க நாங்க பார்க்க போறோம் ஏனா சேனா ஆனா சேனா ஏனா ஆனா அதைத்தான் பார்க்க போறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத பாருங்க, என்ன செய்தாலும் அவர் உங்களோட அவர் சரியான அவர் செய்யறது இல்லாட்டி அவா செய்யறது ரெண்டு போகாம கொள்ளாம உங்களுக்கு பிடிச்ச என்ன செய்றீங்க, அம்மா அப்பா அக்கா அண்ணா இருக்கணும் அவையில வச்சுக்கொள்ளுங்க. என்ன செய்தாலும் அம்மா செய்வது இல்லாட்டி அப்பா செய்வது அண்ணா செய்வது அக்கா செய்வது தம்பி செய்வதுன்னு போய் நிக்கிறது. என்ன செய்தாலும் அம்மா செய்வது என் அன்புக்காக, என்னோட அன்புக்காக தான் அம்மா செய்யற. சமைச்சு தந்தானே, உடுப்பு துவச்சி தந்தானே, என்ன தந்தாலும் அம்மா என்ற எந்த அன்புக்காக தான் செஞ்சுதாரு. அன்பு இல்லைன்னு நான் என்னை கட்டாயப்படுத்தி செய்யுங்க இல்லாட்டி இப்ப வந்து உங்களுக்கு இருக்குது விளையாட்டுன்னு சொல்லியா நான் செய்ய போறேன் தானே. அம்மா உடுப்பு துவச்சி வச்சுட்டு வைங்க, நான் பின்ன வந்து அங்க போனேன் இங்க போனோம்னு தான் துவச்சி வைக்க போறாங்க. ஸோ இல்லாட்டி சமைச்சு வைப்பாங்களா இல்லையா, அவன் அம்மா பசிக்குதுன்னா கொஞ்சம் போற தம்பி உனக்கு சமைச்சு தாரண்டா இருறாடா நீ போட்டு என்ன செய்வாங்க சமைப்பாங்க. ஐயோ இந்த பிள்ளை சாப்பாடு கட்டிட்டு இல்லக்கா இல்லாட்டிக்கு இப்போ இந்த பாரு வேறு ரெண்டு தையத்தாக்கான்னு கத்த போறான் அப்படியா சமைப்பாங்க இல்லை தானே, ஆசையா சமைக்க போறாங்க. ஸோ என்ன செய்றீங்கன்னு சொன்னா, என்ன செய்தாலும் அம்மா செய்வது என்ன அன்புக்கா, இல்லாட்டி விரும்பினா என்ன செய்தாலும் நானே அகிலவன் சார் செய்வது நான் செய்யறது நானே, அதாவது என் அன்புக்கா உங்க அன்புக்காக தான் என்ன செய்யற அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சரியா, அப்ப என்ன செய்ய மறக்காம வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு அண்ட் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். அப்ப இவரான எங்களுக்கு என்னது, என்ன செய்தாலும் அம்மா செய்வது என் அன்புக்காக. ஓகே ஃபைன். அவ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க இனி என்ன செய்ய போறோம், இங்க நாங்க போறோம் செய்ய போறோம், நாங்க இப்ப செய்ய போறோம் அங்க செஞ்சிட்டோம். அப்ப இது ஒரு செங்கோண முக்கோணி. அப்ப சைன் என்ற அதாவது சைன் 30 எங்களுக்கு தந்து வச்சாங்க எவ்வளவு, அரையா. அப்ப நாங்க சைன் 30 அரைன்றதுக்கு முதல்ல சைன் 30க்கான இங்க முக்கோணி வந்து நாங்க எடுப்போம். சைன் சொன்னா எங்களுக்கு என்ன, அதாவது எதிர்பக்கத்தின் செம்பக்கம். எதிர்பக்கம் இந்த கோணத்துக்கு எதிருள்ள பக்கம் என்னது எக்ஸ். அப்ப எதிர்பக்கத்தின் செம்பக்கம் என்ன 12. சரியா, சம்பு 12டா. அப்ப சைன் 30 பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது, அரை என்ன தந்துச்சா. அப்ப கொண்டு வந்து போடுறேன்டா இங்க அரை சமன் எக்ஸுங்கள் 12. பிரிக்கிற 15 வந்து பெருக்கினா என்ன இருக்கும் எங்களுக்கு 6 சமன் எக்ஸ். எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன 6. அப்ப எக்ஸ் சமன் 6. இப்ப கொஞ்சம் தான் பார்த்தனாங்க 6 தான் இவர் 10. ஆனா அது தேவையில்லை எங்களுக்கு. அடுத்தது கேட்டுங்க இந்த tan தீட்டாவாம், யாரை கேட்டுங்க tan தீட்டா. அப்ப tan தீட்டான்றது என்னடா அப்ப நீங்க பார்த்தோம் என்னது எங்களுக்கு என்ன அன்புக்காக, எதிர்பக்கத்தின் அயல் பக்கம். எதிர்பக்கம் இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் யார், இங்க இருக்கார் 6. அதுக்காக இந்த கோணத்துல எதிர்பக்கம் தான் நான் போடுறோம்னு வச்சுக்கொள்ளாங்க. ஒருவேளை இந்த தீட்டா இங்க இருக்கும்னு சொன்னா இவரைத்தான் எதிர்பக்கம் எடுத்துக்கணும். இவர் எதிர்பக்கமா பிடிச்சு வச்சுக்கொண்டு நிக்கிறது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுதானே. எந்த கோணமோ அவருக்கு எதிர்வுள்ள பக்கம் தான் எதிர்பக்கம். அப்ப இவருக்கு எதிர்வுள்ள பக்கம் 6, அயல் பக்கம் என்னது எங்களுக்கு 8. அவ்வளவுதான், சுருக்கி விட்டோம்னு சொன்ன எங்களுக்கு 3 × 4. அப்ப tan தீட்டாண்ட பெருமதி எங்க கேட்டு 3 × 4 இருக்க போற. சாப்டர் க்ளோஸ். 26வது கேள்வி. 26வது கேள்வி. ரைட், பாப்போம். சரியா, 26வது கேள்வி. சோ என்ன செய்யறோம், அடுத்த 26வது கேள்வியில போவோம். அப்ப பாருடா பண்ணுங்களே என்ன சொன்னான்னு சொன்னா x - y³ பண்றவன் அதை வச்சுக்கொண்டு பெருமதியை காட்டாம். சிம்பிளோ சிம்பிள், சும்மா சிம்பிள் பார்த்துக்கொண்டு. x - y முழுவதின் கணம் வந்தவர் நீங்க நேரடியாவே ஞாபகம் வச்சுக்கொள்ளீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இதுல மைனஸ் வரைக்கல, முதலாவது பிளஸ் அடுத்தது மைனஸ் அடுத்தது பிளஸ் அடுத்தது மைனஸ் என்ன மாதிரி வரப்போற. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எல்லாத்தினையும் கணம், அதாவது எக்ஸின் கணம் வர போகுது. அடுத்தது இதுல வயதான இருக்க வையின் பூஜ்ஜியம் வரும். ஆனா நாங்க பூஜ்ஜியத்தை போறலேன் எந்த ஒரு இலக்கத்தினே பூஜ்ஜியமான கொண்டு. அப்ப ஒன்றால எக்ஸ் கணத்தை பெருக்கினா என்ன வர போகுது, எக்ஸ் கணம் தான் வரும். அதனால நாங்க போடுறேன். அடுத்தது என்ன வருவான்னு சொன்னா எக்ஸ்ல ஒன்று குறைய போகுது. வடிவா ஞாபகம் வச்சு உனக்கு இது நேரடியா உனக்கு இதுல காண தெரியும், அடிக்கடி ஞாபகம் வச்சு கொடுத்துறானே. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ்னே காணும், அடுத்த கடைசி ஆள் வந்தா பூஜ்ஜியம். அடுத்து என்ன அதுல ஒன்று குறையல, எக்ஸின் 2 இருக்க போது இதெல்லாம் ஒன்று கூட போகுது, வையின் 1. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ல ஒன்று குறைய போகுது, எக்ஸின் 1, வையில ஒன்று கூட போகுது, வையின் 2. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன்று குறைய போகுது 0, வையின் என்ன வரைக்கும். அப்ப இவ்வளவும் எங்களுக்கு வரணும்,
அப்ப எங்களுக்கு தெரியும் என்ன, முதலாவது சக அடுத்தது 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 ஓகே போட்டுட்டோம். சரிதானே? இனி பாத்தீங்கன்னா இவியலுக்கு இடையில வந்து எங்களுக்கு இலக்கம் போட வேணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதுக்கு வந்து எங்களுக்கு இலக்கம் என்னவா இருக்கும்னு சொன்னா ஒன்றுதான் இருக்கும் எங்களுக்கு எப்பயுமே. அதே மாதிரி கடைசியிலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஒன்றுதான் வரப்போகுது. அப்ப நடுவுக்குள்ள 2 பேருக்கு நாங்க போட போறோம் என்னன்னு சொன்னா 3 வந்தால இங்கேயும் 3 இங்கேயும் 3 அவ்வளவுதான். அப்ப 4 வந்தா என்ன மாதிரி வரும்னு சொல்லி பார்த்தா இதை கண்டுபிடிக்க, அதாவது இதுக்கு முன்னுக்கு போற இலக்கம் யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது பாருங்க. நானே அது சம்பந்தம் டீப்பா உங்களுக்கு பாடம் படிப்பிக்கைகளும் அதுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோலையும். ஸோ இதுல ஜஸ்ட் வந்து நார்மலான ஒரு கேட்டகரியில் சொல்லிட்டு போறோம் பார்த்துக்கொள்ளு. இவர் ஒன்று போடும் அங்கால முக்கோணியன் மாதிரி இவர் இங்கால ஒன்று அடுத்து இங்கால ஒன்று இருக்க போது இவரை கூட்டி நடுவுல போறப்போம் 2 இங்கால ஒன்று. அடுத்த போது கடையில ஒன்று போட போறோம் இவரை கூட்டி நடுவுல போறப்போம் 3 இவரை கூட்டி நடுவுல போறப்போம் 3 இங்கால போட போறோம். அப்ப 4 சொன்ன 1 இவரை கூட்டி நடுவுல போறப்போம் 4 நடுவுல போறப்போம் 6 நடுவுல போறப்போம் 4 இங்கால 1. அப்ப இவர் யாருக்கு விடைன்னு சொன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற பூஜ்ஜியம், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற பூஜ்ஜியத்துக்கு வர குணகம், இல்லாட்டிக்கு என்னது எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற பூஜ்ஜியத்துக்கு வர குணகம். என்ன ஏன் எந்த ஒரு பூஜ்ஜியம் எங்களுக்கு உண்டு அப்ப இவர் நவர் எங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஒன்றுன்றது யாருன்னு சொன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லாட்டி எக்ஸ் பிளஸ் ஒய்யை விரிச்சு எழுதிக்கல. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய்யை விரிச்சு எழுதினோம்னு சொன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தான் வரப்போகுது. எக்ஸ் பிளஸ் ஒய்யை விரிச்சுனா எக்ஸ் பிளஸ் ஒய் தான் வரப்போகுது. அப்ப அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்க போகுது ஒன்று, இங்கேயும் ஒன்று தான் இருக்க போகுது. அந்த ஒன்று தான் நீங்க அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த வர்க்கத்தை விரிச்சு எழுதிக்க வர என்ன வர்க்கத்தை, அதாவது இந்த சட்டம் படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த வர்க்கத்தை நாங்க தனித்தனியை பெருக்கெடுக்க நேரடியாக விட தெரியும். இருந்தாலும் நாங்க இதே மாதிரி ஒப்பிட்டு பார்ப்போம். எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த வர்க்கம் என்ன வரப்போகுது எங்களுக்கு, முதல்ல அதுல வர்க்கம் எக்ஸ் இந்த வர்க்கம், கடைசி எங்களுக்கு என்ன பூஜ்ஜியம் அடுக்கு, அடுத்த ஒன்று குறைய ஒன்று. அப்ப என்ன வரும் எக்ஸ் ஒன்று ஒய்யின் என்ன ஒன்று கூடணும் கூட போகுது. அடுத்து என்ன எக்ஸ்ல ஒன்று குறையணும் ஒய்யில ஒன்று கூட என்ன ஒய்யின் வர்க்கம். அப்ப இப்படிதான் எங்களுக்கு வரப்போகுது. அப்ப இவருக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது 1 அடுத்தது 2 அடுத்தது 1 அதுதான் வரப்போகுது. இவருண்ட பூஜ்ஜியம் எங்களுக்கு 1 என்பதால எங்களுக்கு என்ன எக்ஸ், அதாவது இவரை 1 பிரிக்கையில் எக்ஸ் வர்க்கம் தான் வரப்போகுது. அதே மாதிரி இவரும் 1 எக்ஸ் பூஜ்ஜியம் 1 அப்ப 1 பெருக்கப்பட்ட எங்களுக்கு என்ன அதான் வரப்போகுது. அப்ப நீங்க விரிச்சலைகளை பாத்தீங்கன்னா இப்படித்தான் வரப்போறாங்க எங்களுக்கு என்ன எக்ஸ் வர்க்கம் சக 2 எக்ஸ் ஒய். ஏன் 1 நாங்க போட வேண்டிய அவசியம் இல்லை, 2 எக்ஸ் ஒய் சக ஒய் வர்க்கம் பண்ணுறோம் தெரியும். ஸோ இதே மாதிரிலாம் எங்களுக்கு இங்க வர அதே தான் இங்க எங்களுக்கு 3 பாருங்க பாருங்க முதலாவது 1 அடுத்தது 3 அடுத்தது 3 அடுத்தது 1 சரியா. அவ என்ன முதலாவது இங்க மைனஸ் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பிளஸ் அடுத்தது மைனஸ் பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி போவார். அதே எல்லாமே பிளஸ் சொன்னா எல்லாமே பிளஸ் தான். ஓகே டன் தானே. அதே 4க்கும் அப்படிதான் வரப்போது எங்களுக்கு என்ன 4 எழுதினீங்கன்னு சொன்னா 4க்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்கு 4 எழுத தெரியும்னு சொன்னா கீழே கமெண்ட்ல வந்து எழுதி போட்டு வச்சுக்கோங்க பாப்பா. நீங்க சரியா பண்ணீங்களா எழுதுறீங்களா இல்லையானு நான் என்ன செய்ய பார்த்துட்டு சரின்னு சொன்னா சரின்னு சொல்லி உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணிக்கோங்க, நான் ரிப்ளை பண்ணிக்கோங்க. ரைட் ஓகே. அப்ப இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற 4ஆம் அடுக்குக்கு என்ன வருவாருன்றதை நீங்க தான் என்ன செய்ய போறீங்க கண்டுபிடிச்சு போட போறீங்க பாப்போம். ஜஸ்ட் இவரை தான் நீங்க போக்கஸ் பண்ணி எழுத போறீங்க. இதே மெத்தட் தான், இதே ஒன்று குறைய ஒன்று கூடுறதான் சரிண்ணே. அப்ப பாருங்க நாங்க இப்ப இந்த மெத்தட்ல எழுதி வைக்கல, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இவரை நான் கிளியர் பண்ணி போடுறேன். எங்களுக்கு பாருங்க 2 மடங்கு 24 கணம் மைனஸ் 3 மடங்கு தர 24 வர்க்கம். அப்ப பார்க்கவே தெரியுது. அடுத்தது தர 4ஆம் சக 3 மடங்கு 24 தர 4 வர்க்கம் மைனஸ் 4 கணம் அந்த மாதிரி இருக்காம். அப்ப என்ன வருது உங்களுக்கு தெரியுது, அதாவது இங்க எக்ஸ் மாதிரி யார் இருக்கார் பாருங்க, எக்ஸ் மாதிரி என்ன இருக்கார் இவர், y மாதிரி யார் இருக்கார் 4 இருக்கார். அப்ப 2 மடங்கு என்ன இருக்கும் 24 மைனஸ் 4 இவர் இந்த என்னவா இருக்கு 3ஆம் அடுக்கா இருக்க போறாரு. அவ்வளவுதான் இவர் பிரிச்சது. அப்ப 2 தர முதலாவது பிரேக்கெட்டுகளை சுருக்கணும் என்ன 20 இந்த 3ஆம் அடுக்கு. அப்ப 20 2 தர என்னது 20 தர 20. அப்ப பெருக்கணும்னு சொன்னா பின்னால எத்தனை சைவர் 3 சைவரங்களுக்கு பின்னால வரப்போகுது. பெருக்கீங்க 4 நன்னாங்க என்னது 16. அப்ப என்னது 16 1000 இருக்க போறாரு. என்ன இவரை நாங்க பெருக்கி எடுத்து சுருக்கி எடுக்க வார விடையா இருக்க போகுது. அவ்வளவுதான் சரியா. அடுத்து 27வது கேள்வியை பாருங்க. 27வது கேள்வி என்ன சொல்றேன்னு சொல்லி ரைட் இதை கிளியர் பண்ணி சொல்றேன். உருவில் உள்ளவாறு வட்டத்திற்கு என்ன பியில் ஒரு தொடலி வரையப்பட்டிருக்கான். தரப்பட்ட தகவலை கொண்டு எக்ஸ் பெருமானது கேட்டால் தொடலி எண்டு வரைக்குள்ள பாருங்க என்ன நடக்க போகுது சொன்னா பியில் ஒரு தொடலி எண்டு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம் சரிதானே.
இவர் எக்ஸ், இவர் 45, இவர் 25. சோ எக்ஸின பெருமதியை காண்டாம். ரெண்டா இங்க எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, அதாவது தொடலியன் ஏன் தந்துக்கான்னு தொடலியால பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒன்று விட்ட துண்ட கோணம் ஆக்க போகுது. அப்ப இவர்தான் எங்களுக்கு தொடலியன்னு சொல்லிக்கல. ஒன்று விட்ட துண்ட கோணம்ன்றது என்னன்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தொடலியோட இங்க தொடர புள்ளியோட நான் ஒன்று வரையக்கில்ல, இந்த நானோட இங்கால பக்கம் இருக்கிற இந்த கோணம் யாருக்கு சமனா இருக்கும்னு சொன்னா, இவரையும் இவரையும் அடியா வச்சு இங்க எங்கேயாச்சும் உருவாக்கப்படுற கோணத்துக்கு சமனா இருப்பார். அப்ப இவர் வந்து 40 ரூபாய்னு சொன்னா, இவர் எங்களுக்கு 40 ரூபாய். இவரான ஒன்று விட்ட கோணம், அதாவது ஒன்று விட்ட துண்ட கோணம். பாருங்க, இந்த தொடலிக்கு வந்து இங்கால இருக்கிற இந்த துண்டை 2 துண்டாக்குது. அப்ப இங்கால இருக்கிற துண்டது இங்கால இருக்கிற துண்டத்துக்குள்ள கோணம் தான் சமனா இருக்க போறேன். அவ தொடலியாலையும் இந்த நாணாலயமாகிற இந்த கோணம் வந்து என்ன செய்யும், அதுக்கு ஒப்போசிட் அங்கால சைட்ல இருக்கிற அந்த ரெண்டையும் அடியா வச்சு உருவாக்குற கோணத்துக்கு சமம். அப்படி இல்லையா, இங்கால பக்கம் தான் நீங்க உள்ளதை பிடிச்சிருக்கோம். அவன் சொல்றான் எங்களுக்கு 2 கோணம் 2 தொலைல இங்கால பக்கம் இருக்கு. அப்ப இங்கால பக்கம் இருக்கிற கோணம் யாருக்கு சமம்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு விளங்கி கொள்ளும் என்னது, இவராலையும் இருக்கிற. அப்ப இந்த துண்டத்துக்குள்ள இருக்கிற கோணம் இங்கால துண்டத்துக்குள்ள வரணும். அப்ப என்ன செய்ய போகுது, இங்கால துண்டத்துக்குள்ள ஆகிற கோணத்துக்கு என்ன இருக்கும், சமனா இருப்பார். இந்த கோணங்களுக்கு சமனா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பாருங்க, இங்க பாருங்க, ஒரே அடியில் அமைந்த பரதி கோணங்கள் எங்களுக்கு என்ன ஒன்று கொண்டு சமன். ஒரே அடியில் அமைந்த ஒரே அடியா இருந்தா பரதி கோணங்கள் சமன். அப்ப இங்க பாருங்க, இவர் 25 சொன்னா இதே அடியில நாக்கப்புறம் இவர் எங்களுக்கு 25 தானே, 25. அப்போ இங்க பாருங்க, இந்த எக்ஸ கேட்டுருக்காங்க, ரைட், எக்ஸ் தானே கேட்டுருக்காங்க எங்களுக்கு. பாவம் வேற என்ன சொல்லிங்களா இல்ல. அப்ப பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லிக்கல எங்களுக்கு. இதுல பாருங்க ஆறு என்ற விஷயம் தெரியும், ரைட், ஓகே. அப்ப பாருங்க இங்க பாருங்க, இந்த கோணம் ரைட் பாருங்க, இது இந்த தொடலியால பாருங்க, இந்த தொடலியால பாத்தீங்கன்னு சொன்னா தானே இவர் இங்க ஆக்கப்படுற இந்த கோணம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு யாருக்கு சமம், ரைட். அப்படி இல்லாட்டிக்கு 2 பேர்ல நாங்க செய்யலாம் தானே. இப்ப இவரை பிடிச்சு வச்சு நாங்க செய்யலாம், இவரை நான் பிடிச்சு செய்யறேன். இந்த கோணம் வந்து யாருக்கு சமம்னு சொன்னா, இந்த ஒப்போசிட்ல ஆகுது இவருக்கு சமம் 45. சரியானே, அப்ப அடுத்த பாருங்க, எங்களுக்கு யார் இந்த கோணம் எங்களுக்கு தேவை. இந்த கோணம் எங்களுக்கு தெரிஞ்சவன்னு சொன்னா இவரை நாங்க செய்யலாம். அப்ப அவருக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா பாருங்க, அதாவது நீங்க இவரை வச்சு எடுத்து நீங்க செய்கிறேன்னு சொன்னாலும் நான் பாருங்க 25 45 வந்துட்டு. அப்ப என்ன செய்யலாம் உங்களுக்கு, இந்த கோணம் யாரா இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் நானே இப்ப இந்த முக்கோணம் எடுத்து வச்சு செய்யறேன். இந்த முக்கோணம் இந்த கோணம்லாம் நான் கண்டுபிடிக்கிட்டான். அப்ப இனி என்ன செய்யணும், இந்த கோணம் எங்களுக்கு தேவை. இந்த கோணம் பாருங்க, இவரையும் என்னது இவரையும் அடியா வச்சாக்க இந்த கோணம். அப்ப இவரு 45 தானே எங்களுக்கு. ஏண்டா இந்த எக்ஸ் என்ற வரையும் நாங்க என்ன செய்யலாம் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, எக்ஸ் என்ற வரையும் நாங்க கண்டுபிடிக்க முடியும். அதாவது 45 40 90. அப்ப இன்னொரு 25 எக்ஸ் இருக்குது. அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு, எக்ஸ் சமன், அதாவது என்னது 45 பாகியா 90 தான் நம்ம 90. அதாவது இவ்வளவு எல்லாத்தையும் கூட்ட போறீங்க. எதுனானே 45 சக 45 சக 25 சக எக்ஸ் என்ன கூட்டங்களுக்கு என்ன 180 பாக. அப்ப 45 90 இது என்ன 115. அப்ப அங்க இருக்கிற எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன இருக்கிறார் 180 மைனஸ் அதாவது 115. அப்ப கழிச்சு சொன்னா எவ்வளவு வரப்போ எங்களுக்கு 65 பாக. அப்ப எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன இருக்க போற 65 பாகையா இருக்கும். எக்ஸ் சமன் 65 பாகையா இருப்பேன். ஓகே. சோ என்ன எங்களுக்கு சின்ன சின்ன கேள்வி எல்லாம் சின்ன சின்ன கேள்வி எல்லாம் ரைட்டா. அப்ப அடுத்த பாருங்க, எங்களுக்கு 28 28 29 30 எங்களுக்கு இருக்கு. ஸோ அது சம்பந்தம் ஒரு சின்ன விஷயம் வந்து எங்களுக்கு கதைக்கே கிடையாது. ஸோ என்ன செய்யணும், அதை வந்து நெக்ஸ்ட் அதாவது ஷார்ட் வீடியோல நீங்க பாத்துருக்கோம். ஷார்ட் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிச்சத்தை வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கோம். ரைட், சரியா. அந்த 29 கேள்விலாம் கொஞ்சம் கதைக்க வேண்டி இருப்பேன். 28 30 கேள்வி எங்களுக்கு அவ்வளோ கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய 3 கேள்வியும் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்வோம். ஸோ மறக்காம என்ன செய்றீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து என்ன செய்றீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யும், வீடியோ நான் உங்களுக்கு கோடைகளை வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துட்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10 தொடக்கம் 15 20 நிமிஷத்துக்கு நான் இருப்பேன். அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்ற நேரம் என்ன செய்றீங்க, ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சும்மா நிற்கிற நேரமோ என்ன செய்யலாம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்து விட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன செய்யணும் மைண்டுக்குள்ள வந்துடும். நீங்கள் நோட் பண்ண வேண்டும் கூட அவசியம் எங்களுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு இடம் போயிட்டு இருக்கீங்க,
அப்ப இங்க இருந்து என்ன செய்ய வகுப்புக்கு போய் கொண்டிருக்கீங்க. அப்ப வகுப்புக்கு போய் கொண்டிருக்கீங்களா எங்களுக்கு என்ன ஒரு டைமுக்கு ஒரு 20 நிமிஷம் எங்களுக்கு தேவை. அப்ப அதுக்காக பஸ்ல போய் என்ன செய்ய எடுத்து வச்சு நோட் பண்ண முடியாது, எங்களுக்கு என்ன எழுத முடியாது. ஆனா நீங்க என்ன செய்ய அந்த டைம் வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கிக் கொள்ளும். திருப்பி என்ன டைம் வீட்டை வந்து அந்த கேள்வியை நீங்க செய்யல என்ன உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆகண்டா. அப்படி 100% உண்ட பாஸ் மார்க்ஸ் இருக்கணும்னு சொன்னா இதை நீ போக்கஸ் பண்ணிக்கொள்ளு வாடியா தானே. எங்க நீ போனாலும் அதுக்காக உனக்கு என்ன 10 தொடக்கம் என்ன 15 20 மினிட்ஸ் 30 நிமிஷம் கூட போறது கிடையாது. அப்ப ஜஸ்ட் நீ சாப்பிட்ற டைம்ல கூட நீ என்ன செய்யலாம், போன கையில வச்சுக்கணும், அந்த வீடியோ பார்த்து பார்த்து சாப்பிடலாம். ஏன்னா அதே மாதிரி நீ எங்கேயாவது நடந்து போறியா இல்லை ஃப்ரெண்டு எங்கேயாவது போறியா அப்படின்னு சொன்னாலும் அந்த டிராவலிங் டைம்ல கூட நீ என்ன செய்யலாம், உங்க போனை வந்து யூஸ் பண்ணி, அதாவது நீ பைக் அப்பாட இருந்தோ இல்ல அம்மாட இருந்தோ நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா, நீங்க என்ன செய்யலாம் பின்னாடி இருந்து நீங்க பாத்துக்கணும் வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க படிக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தோணும். அப்ப நீங்க என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு என்ன செய்யும் நாலேஜ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடும். அப்ப உங்களோட மார்க்ஸ் வந்து என்ன செய்யணும்னா என்ன செய்யலாம் 100 மார்க்ஸ் நீ சும்மா 95 95 அது இல்ல 100 மார்க்ஸ் உன்னால எடுக்கலாம் வடிவா. ஸோ சொல்ற விஷயத்த வடிவா கவனிச்சு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பட் என்ன தொடர்ந்து வர வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாத்துக்கணும், சும்மா மிஸ் பண்ணாங்க. ஒருவேளை நீங்க என்ன செய்யுங்க தேர்ட் டேர்ம்ன்றது நான் படிக்கல, ஒருவேளை நீங்க இந்த வீடியோ நீங்க பாக்கல தேர்ட் டேர்ம் நான் படிக்கலன்னு வச்சுக்கோங்க, தேர்ட் டேர்ம் நீங்க படிக்கல இல்ல நீங்க 10ஆம் ஆண்டு சரி இருந்துட்டு போங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எந்த வகுப்பா இருந்தாலும் என்ன செய்யுங்க கேள்விகள் செய்யும் போது கேள்வியை நீங்க பாத்துக்கணும், உங்களுக்கு விளங்குத விளங்கில கேள்வியை பாத்துக்கணும். அது சம்பந்தமா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா பிறகு வந்து என்ன பாடத்தை நீங்க படிக்கல இன்னும் உங்களுக்கு என்ன செய்யும் பூர்ணமா விளங்கிக்கணும். இப்படிதான் படிக்கிறான் மெட்ஸ் பாடம் இப்படிதான். நீ தான் என்ன செய்ய படிச்சு முடியாத அந்த கேள்வி செய்யணும்னு சொல்லி மட்டும் இருக்காது. ஓகே, என்ன செய்றீங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் கேஸ், பாய் PLAs.